தரிசனமாக நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து திருக்கைலாயம்னு சொல்லி அழைக்கப்படுகிற தென்கைலாயம் என்று அழைக்கப்படுகிற வெள்ளியங்கிரி ஆண்டவர் ஆண்டவர் மலையில் நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். இதோட சிறப்பு அம்சம் என்னன்னா, இதோட பஞ்சபூதமாக சுயம்பு சுயம்பாய் உருவாய் நமக்கு பிரதிபலிக்கும் நம்ம சிவ அப்பா வெள்ளியங்கிரி மலையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு அறியாத பொக்கிஷம் நமக்கு தந்துடலாம். இதில் வந்து இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7 மலை உள்ளது. 7 மலையில் இப்போ 1, 2, 3, 4வது மலை ஏறி நாங்கள் உட்காந்துருக்கோம். ஆக்சுவலி அப்படி பார்த்தீங்கன்னா பீமன் கல்லுருண்டை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மலைக்கிட்ட நாங்கள் உட்காந்துருக்கிறோம். பீமன் கல்லுருண்டை அதுவும் தெரியுது பாருங்க, அந்த ஹைட்டில் தெரியுதுங்களா உங்களுக்கு? பீமன் கல்லுருண்டை தெரியுதுங்களா? அந்த மலை அடிவாரத்தில் அங்கே உட்காந்துருக்கிறோம். இப்போ அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா, வெள்ளியங்கிரி ஆண்டவர் அப்படின்னா இந்த வானத்துக்கும் மேகத்துக்கும் இடையிலே அதுக்கும் மேலே நின்று கொண்டிருப்பது வெள்ளியங்கிரி ஆண்டவர் அழைக்கப்படுகிற நம்ம சிவபெருமான். இப்போ நாங்கள் வந்து 4வது மலையில் உட்காந்து அடுத்தது 5வது மலை போகணும், 6வது மலை போகணும். 7வது மலையில் தான் உங்களுக்கு நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் பஞ்ச சுயம்புலிங்கமாக நமக்கு காட்சியளிக்கிறார். இந்த மலை சிறப்பு அம்சங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. இதில் வந்து லேடிஸ் நடக்கக்கூடாது, வயசானவங்க தான் நடக்கணும், ஒன்லி ஜென்ட்ஸ் மட்டும்தான் இங்கே வரணும். அப்படி மீறி நடந்து வந்தால் அந்த லேடிஸுக்கு பாவம்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தேன், 4வது மலையோட அவங்க கீழே போக சொல்லிட்டேன். வெள்ளியங்கிரி ஆண்டவர்னா சாதாரணவர் கிடையாதுன்னு ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட. அது எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அவரோட அருளால் அவங்க வர்றாங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் பாதியிலே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பா அவங்க கீழே அனுப்பிட்டாங்க. அதனால் தயவுசெய்து யாரும் வயசுக்கு வந்த பெண்களும் தயவுசெய்து இந்த மலையை ஏற வேண்டாம், கண்டிப்பாக ஏற வேண்டாம். இது என்னுடைய கருத்து கருப்பா இல்லை. இது ஏன் ஏற வேண்டாம்னா, பஞ்சலிங்கம், அதாவது உங்களுக்கு செஞ்சுப்பட்ட லிங்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல, சுயம்பா தோணின லிங்கம் பஞ்சலிங்கம். அதனால் இந்த சபரிமலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை விட ஆச்சாரமான உள்ள இடம்தான் இந்த வெள்ளியங்கிரி திருக்கைலாயம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பெரிய திருக்கைலாயம். இந்த மலைக்கு உங்களுக்கு வரணும்னா கோயமுத்தூர் வந்து பூண்டியிலேருந்து மலையடி வர ஏறினீங்கன்னா கோயமுத்தூர் வரலாம். நேராக வெள்ளியங்கிரி மலை வர வேண்டியதான். வந்தால் 7 மலை எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ஏறுறீங்களோ அந்த அளவுக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவர் உங்களுக்கு கை மேல் பலன் தருவார். இது உண்மை. இன்னைக்கு சிவராத்திரி நேரம். இப்போ ஒரு 4 o'clock போல் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதோட பக்தர்கள்லாம் ஏறி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றாங்க. தயவுசெய்து கொஞ்சம் அப்படியே அவங்கெல்லாம் அப்படியே காட்டுங்களேன். பார்த்தீங்களா, இவ்வளோ மக்கள்கள் இருக்காங்க. இன்னும் நைட்டு ஏற வேண்டிய மக்கள்கள் இன்னமும் இருக்காங்க. பக்தர்கள், சிவபக்தர்கள் கூட்டம் ஜாஸ்தியாக உள்ளது. அப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இந்த மலையோட சிறப்பு அம்சங்கள்னா என்ன அப்படின்னு.
நீங்க வந்து ஏத்துக்கும் போது இந்த இடத்துல ஒரு முறையாவது மனிதனாய் பிறந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தென் கைலாயம் என்று அழைக்கப்படுகிற வெள்ளையங்கிரி மலைக்கு ஒரு முறையாவது மனிதனாக பிறந்தால் வந்து அதனோட பலனை அடைய வேண்டும்.